Hello viewers, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா bread omelette எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா 4 ஸ்லைஸ் bread எடுத்துக்கங்க. 4 ஸ்லைஸ் breadக்கு ஒரு பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுக்கங்க பொடியா, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கங்க, 2 முட்டை எடுத்து வச்சுக்கங்க. உப்பு தேவை, ஆயில் தேவை, நெய் தேவை. ஓகேங்களா? இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அந்த பவுல்ல நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். இதுல நான் 2 முட்டையை உடைச்சு ஊத்திட்டேன். இப்போ நம்ம வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டேன். இப்போ வந்து உப்பு சிறிதளவு இங்க பாருங்க, சும்மா 1 டீஸ்பூன் போட்டா போதுங்க. போட்டு நல்லா பீட் பண்ணிருக்கேன். முட்டையோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அடிக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தோசைக்கல்ல அடுப்புல வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வந்து ஹீட் ஆனதோட நம்ம நெய் சேர்த்தலாம். நெய் சேர்த்தா ரொம்ப சுவையா இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்க்கிறது. அதுக்கப்புறம் ஆயிலும் சேர்த்துருங்க. இப்ப 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இங்க பாருங்க இப்படி வச்சிருங்க. வச்சினதோட நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டைகளை பாருங்க, இந்த முட்டை கலவை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேல இப்படி வச்சிருங்க. பிரெட் மேல நம்ம அடிச்சு வச்சிருக்க கலவையை இது மாதிரி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கங்க. இப்போ அந்த பக்கத்தை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கத்தை டர்ன் பண்ணி போட்டோம். அந்த பக்கம் வெந்திருக்கும், இப்போ டர்ன் பண்ணி போட்டுருங்க. அது மாதிரி 2 பிரெட்டையும் டர்ன் பண்ணி போட்டுருங்க. இப்போ அந்த பக்கத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வேகணும். இப்போ அந்த பக்கம் நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க நமக்கு வெந்துருச்சு. அதுலேயே வந்து எல்லாம் செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்ம எடுத்துடலாம். ஓகே, நம்ம எடுத்து வேறு தட்டுக்கு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான பிரெட் ஆம்லெட் கிடச்சிருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா வந்து நம்ம ஆம்லெட் போட்டு கொடுத்தாலும், சும்மா பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றத விட இது மாதிரி 2யுமே சேர்த்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சுக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியானதோட நம்ம எக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோம். ஸோ ஹெல்த்தியானதோட ஓகே செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.